சாய்ராம், நமஸ்காரம். நாம் நம்முடைய முற்பிறவிகளினுடைய கர்மாவின் இரகசியங்களை நமது 5ஆம் பாவத்தை வைத்து தெரிந்து கொண்டு விட முடியும் என்று கூறினேன். அதேபோல் இந்த 5ஆம் பாவமானது புத்திர பாக்கியம் என்று சொல்லக்கூடிய நமது குழந்தைகளை பற்றியும் கூறக்கூடிய ஒரு ஸ்தானம். இதேபோல் நம்முடைய குழந்தைகள் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்கள், சுக துக்கங்கள் மற்றும் அவர்களுடைய பொருளாதார சூழ்நிலைகள், நோய்கள் இவற்றை வைத்து நாம் இந்த 5ஆம் பாவத்தின் நம் முற்பிறவியினுடைய கர்மாக்களின் குவிப்பின் காரணமாகவே இந்த குழந்தைகளுக்கு அந்த கர்மாக்கள் தாக்கம் ஏற்பட்டு அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு விடலாம். உதாரணத்திற்கு, விருச்சிக லக்னத்திற்கு 5ஆம் பாவமான மீன லக்னம், அதனுடைய அதிபதி குரு. அந்த குருவானவர் எனது தெரிந்த ஜாதகத்திலே 8ஆம் பாவமான மிதுனத்திலே அமர்ந்திருக்கின்றார். அப்படி அமர்ந்த குருவானவர், அந்த இடத்திற்கு உண்டான புதனானவர் விருச்சிக லக்னத்திலே நீச்ச சூரியனோடும் சனி பகவானோடும் புத பகவானோடும் சுக்கிர பகவானோடும் சேர்ந்து இருக்கின்றார். அப்படியானால் இந்த ஜாதகத்தை வைத்து நாம் அந்த குழந்தைகள் எப்படி இருக்கும், அந்த குழந்தைகள் இருப்பை வைத்து இந்த ஜாதகருடைய பூர்வ ஜன்ம கர்மாவானது எப்படி இருந்திருக்கும் என்று ஆராய்ந்து பார்ப்போமானால், குருவானவர் 5ஆம் வீட்டுக்கு அதிபதி அதிலே இல்லை. அந்த 5க்கு அதிபதியான குரு புதன் இடத்திலும், அந்த புதனானவர் நீச்ச சூரியனுடனும் சேர்ந்து, மேலும் அந்த இடத்திற்கு அதிபதியான, அதாவது துலாத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவானோடும் புதனோடும் சேர்ந்து இருப்பதால் அந்த குழந்தையானது நல்ல கல்வி அறிவும் பணம் பொருள் புரண்டு கொண்டிருப்பதற்கும் உண்டான ஏது இருக்கிறது. ஆனால் நீச்ச சூரியன் இருப்பதால் இந்த தன்மைகளை எல்லாம் அந்த குழந்தையானது அனுபவிக்க முடியாமல் ஏதோ ஒன்று தடுத்து கொண்டிருக்கும். அது ஏதோ ஒன்று என்றால், இந்த ஜாதகருடைய பூர்வ ஜன்மத்திலே 5ஆம் பாவத்துக்கு அதிபதியானவர் சேர்ந்திருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள், இதனை வைத்தும் 5ஆம் பாவத்தை இந்த ஜாதகருடைய ஜாதகத்திலே கன்னிராசியிலே உள்ள செவ்வாயானவர் பார்ப்பதாலும், இந்த ஜாதகருடைய பூர்வ கர்மாவிலே யாருக்கோ மிகப்பெரிய தீங்கினை ஏற்படுத்தி இருப்பார். அதாவது செவ்வாயானவர் பூமிக்காரகன். அப்படியானால் இந்த ஜாதகர் இதனுடைய முன் 5 பிறவிகளிலே, 5 மனித பிறவிகளிலே ஏதோ ஒரு பிறவியிலே பிறருடைய நிலத்தை அபகரித்திருப்பார். அதனால் அந்த நிலம் யாருக்கு சொந்தமாக இருந்ததோ அவர்கள் நெருப்பினால் அவர்களுடைய கடைசி முடிவை தேர்ந்து இருப்பார்கள். இதனுடைய தாக்கம் இந்த ஜாதகருடைய இந்த கர்மாவிலே இவர்களுடைய குழந்தைகளை தாக்கி மிகவும்
கஷ்டப்படும் சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கும். மனத்தளவிலே மிகவும் கஷ்டத்தை ஏற்படுத்தும். அப்படியானால் இந்த ஜாதகர் அந்த குழந்தைகள் நன்கு சுகங்களை அனுபவிக்க என்ன செய்ய வேண்டும் என்றால், நெருப்பிலே ஒருவரை மாய்த்ததற்கு உண்டான ஒரு தோஷத்தை ஏற்படுத்தியதால் அந்த நெருப்பின் ஏற்பட்ட சாபம் நீங்க திரௌபதி அம்மனையும் மேலப்பெரும்பள்ளம் என்று சொல்லக்கூடிய பெண் சாப விமோச்சன ஸ்தலத்திலும் பரிகாரங்கள் செய்தால் அந்த குழந்தை கஷ்டப்படுவது குறையும். ஆனாலும் அந்த குழந்தையினுடைய பூர்வ ஜென்மமானது எப்படி இருக்கின்றது என்று பார்த்தால் அதற்கு உண்டான பரிகாரத்தையும் சேர்த்து செய்தால் அவர்களுக்கு பரிபூர்ணமான விடை கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். இதே போன்ற சில ஜாதகங்களின் குறிப்பை நாளைய தினம் பார்ப்போம். சாய்ராம், சாய்ராம், சாய்ராம். நமஸ்காரம்.